நமஸ்காரம். வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. சில சமயம் நம்ம ஒரே ஒரு கலைஞரோட பாடல்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இரண்டு மாபெரும் இசை மேதைகள், தமிழ் சினிமான்னு மட்டும் சொல்ல முடியாது, இந்திய சினிமாவின் இரண்டு இசை மேதைகளோட பாடல்களை பார்க்க போகிறோம். இதில் ஒருத்தர் மிகப்பெரிய இசையமைப்பாளர், இன்னொருத்தர் ஒரு மிகச்சிறந்த பாடகர். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கேஜே ஜேசுதாஸ், இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றிய பாடல்களை தான் இந்த வாரம் நம்ம கேட்க போகிறோம். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமாக சேர்ந்து ஒர்க் பண்ண படம் பத்ரகாளி அப்படின்ற ஒரு படத்தில் கண்ணன் ஒரு கைக்குழந்தை. இந்த பாட்டு தான் இளையராஜாவின் இசையில் கேஜே யேசுதாஸ் பாடினது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேஜே யேசுதாஸ் சாரை பற்றியும் இளையராஜாவை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம் இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். இப்பொழுது பத்ரகாளி படத்திற்காக கண்ணன் ஒரு கைக்குழந்தை இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது. இதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் முள்ளும் மலரும் படத்திற்காக கேஜே யேசுதாஸ் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சமுந்தன் நெஞ்சமம்மா. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கண்ணம் சிந்தும் தேன
தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டு நான் எடுத்து பாடுகிறேன் மைவிழிய தாலேலோ மாதவனே தாலேலோ ஆராரிரோ 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 ஆராரிரோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ஏசுதாஸ் இளையராஜா காம்பினேஷன். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடித்த பாடல் முள்ளும் மலரும் படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது செந்தாழம் பூவல், இசைஞானியின் இசையில். இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் யேசுதாஸ் மற்றும் இளையராஜா காம்பினேஷனில் உருவான பாடல்கள். யேசுதாஸ் இளையராஜா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, யேசுதாஸ் முறைப்படி சங்கீதம் பயின்றவர். கேரளாவில் கொச்சின் அந்த மியூசிக் அகாடமியில் பயின்றார். 21 வயசுலேயே தன்னுடைய இசையை முறைப்படி கற்றுக்கிட்டு சாஸ்திரிய சங்கீதத்தை ரொம்பவே முறைப்படி கற்றுக்கிட்டு சினிமாவுக்குள்ளே வந்தார். ஆனால் இசைஞானி இளையராஜா சினிமா இசை அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாமல் ஒரு கிராமத்திலிருந்து இசை ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அதுக்கு பிறகு சென்னை கற்றுக்கிட்டு நிறைய கஷ்டங்களை பட்டு ஒரு மாபெரும் இசை மேதையாக உருவானவர். இவங்க ரெண்டு பேரையும் இணைத்த ஒரு பாலம் எது அப்படின்னு கேட்டால் கடவுள் நம்பிக்கை. ரெண்டு பேருக்கும் கடவுள் மேலே அபரிதமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் சாஸ்திரிய சங்கீதம் மேலே ரெண்டு பேரும் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. இந்த ஒரு விஷயம்தான் ரெண்டு பேரையும் இணைத்த ஒரு விஷயமா எல்லாரும் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களே பல மேடைகளில் இதை சொல்லியிருக்கிறாங்க. கேஜே யேசுதாஸ் சாருக்கு ஒரு பெக்யூலியரான பழக்கம் இருக்கான். தான் பாடின பாடல்கள், ரெக்கார்ட் பண்ணின எல்லா பாடல்களும் எந்த இடத்துல எந்த ஸ்டூடியோவில் என்ன டைமில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆரம்ப நாள்லேருந்து ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டே வந்தாராம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 டைரியாக இருந்துச்சான். ஒரு சமயம் ஃப்ளைட்டில் போனப்போ அந்த 3 டைரியுமே தொலைஞ்சு போச்சான். தன்னோட வாழ்க்கையில் தொலைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எது அப்படின்னு கேட்டால் இந்த டைரி அப்படின்னு கேஜே யேசுதாஸ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இப்போது கேஜே யேசுதாஸ் மற்றும் இசைஞானி இளையராஜாவின் காம்பினேஷனில் உருவான அடுத்து 2 சூப்பர் ஹிட் பாடல்கள். அவள் அப்படித்தான் இந்த படத்திற்காக உறவுகள் தொடர்கதை, இது இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து இன்னொரு எவர்கிரீன் ஹிட் சாங் மூடுபனி படத்திற்காக கங்கை அமரனின் வரிகளில் இசைஞானியின் இசையில் கேஜே யேசுதாஸ் பாடியது. கீதம் வளர்கின்றதோ
நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெலாம் இன்பம், சுகராகமே ஆரம்பம். நதியிலே புது புனல், கடலிலே கலந்தது, நம் சொந்தமோ இன்று இணைந்தது, இன்பம் பிறந்தது. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இளையராஜா ஏசுதாஸ் பாடல்கள். இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா ததா, தொடருதே தினம் தினம் தருதா ததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. பன்னீரை தூவும் மழை, இல்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ வண்ணங்களாடும் திலை, என் ஆசையுன்னோரமே. வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதனுள்ளாடும் தாகம், புரியாதோ என் எண்ணமே அன்பே. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா ததா, தொடருதே தினம் தினம் தருதா ததா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தென்காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜாக்களே, என்னென்ன ஜாலங்களே, கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரிலாடும், கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும், இதுதானே என் ஆசைகள் அன்பே. என் இனிய பொன் நிலாவே, பொன்
நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் ததரா தொடருதே தினம் தினம் ததரா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இப்போ கேட்டு முடித்த பாடல் எவர் கிரீன் சாங். இன்னைக்கு வரைக்கும் காதலி முன்னாடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்டார் வாசிக்க தெரிஞ்சவனாக இருந்தால் பாடக்கூடிய முதல் சாய்ஸ் இந்த இனிய பொன் நிலாவே. இந்த பாட்டு தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஃபெமிலியரான சாங். அவ்வளோ பேருக்கும் பிடிக்கும். 80s பிறந்தவங்களுக்கும் சரி 90s பிறந்தவங்களுக்கும் சரி எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு பாடல். குறிப்பாக சொல்லணும்னா யேசுதாஸ் இளையராஜா காம்பினேஷன் பாலு மகேந்திரா சாரோட படங்களில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாட்டை கொடுக்கும். அது மூடு பனி படத்தில் இருந்த இனிய பொன்னிலாவே ஆகட்டும், கண்ணே கலைமானி 3ஆம் பிறை படமாகட்டும், இப்படி ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா காலம் தாண்டியும் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை எப்பவுமே பாலு மகேந்திரா சார் படங்களுக்கு யேசுதாஸ் இளையராஜா 2 பேரும் கொடுப்பாங்க. யேசுதாஸ் சாரை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் மேடையில் பாடிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு சைனீஸ் பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது யேசுதாஸ் என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த கேட்டவரை உங்களுக்கு சைனா லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு திருப்பி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூக்கால் அந்த சைனீஸோட எல்லாருமே அப்படின்னு பாடுவாங்க பார்த்தீங்களா, அதே வந்து இவரே சில வார்த்தைகளை போட்டு மூக்கால் பாடி அங்கே இருந்தவங்க எல்லாரையும் வந்து பிரமாதப்படுத்திருக்காரு. அங்கே மேடையில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து சைனா தெரியாததுனால, சைனீஸ் தெரியாததுனால, ஓ இதுதான் சைனீஸ் பாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமாக கைத்தட்டி பாடியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்து சொல்லி முடித்தோன்னே நான் இப்போ பாடினது சைனீஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் யேசுதாஸ் சாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. யேசுதாஸ் சாரை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த 2 பாடல்களுக்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ லாங்குவேஜில் அவர் பாடியிருக்கிறாரு. யேசுதாஸ் இளையராஜா இவங்க 2 பேரோட பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போது தூரல் நின்று போச்சு இந்த படத்திற்காக பூபாலம் இசைக்கும் உமா ரமணன் மற்றும் KJ யேசுதாஸ் குழுவினர் பாடியது முத்துலிங்கத்தின் வரிகளில். இதைத் தொடர்ந்து அகல் விளக்கு இந்த படத்திற்காக இன்னொரு பியூட்டிஃபுல்லான சாங் KJ யேசுதாஸ் மற்றும் SP ஷைலஜா பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம் பூபாலம் இசைக்கும் பூமகளூர்வலம் திருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம்
இசைக்கும் பூமகளூர்வலம். மன்மதன் கோயில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே, நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம். அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் நனநனநனநனநன. தாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். இருமனம் சுகம் பெறும் நாளே. பூபாளம் இசைக்கும் பூமகளூர்வலம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேஜே ஏசுதாஸ் மற்றும் இளையராஜா ஹிட்ஸ். நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பது தானேதோ. நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே, காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதுதான் ஏதோ.
சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாலும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள் மனதிலே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடித்த பாடல் அகல் விளக்கு படத்திற்காக இன்னொரு பியூட்டிஃபுல் எவர்கிரீன் மெலடி ஹிட் ஏதோ நினைவுகள். கேஜே யேசுதாஸ் அவர்களும் எஸ்பி சைலஜா இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியது. இசைஞானியின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில். உங்களுக்கு தூக்கம் வரல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, மனசு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னா யேசுதாஸ் இளையராஜா காம்பினேஷனில் உருவான பாடலை கேட்டால் போதும், மனசு சாந்தமாயிடும் அப்படின்னு நிச்சயமாக என்னால் எழுதி கொடுக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் யேசுதாஸோட திறமை அப்படின்னு கேட்டிங்கன்னா பல லாங்குவேஜில் பாடிருக்கிறாரு. ஒரு பிறப்பால் ஒரு மலையாளியாக இருந்தாலும் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, குஜராத்தி, மராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமீஸ் இப்படின்னு இந்தியாவில் இருக்கிற இத்தனை லாங்குவேஜில் பாடியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அரபிக் அண்ட் ஹீப்ரூ லாங்குவேஜ்லேயும் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். அதே போல் இசைஞானி இளையராஜாவும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், பெங்காலி, ஹிந்தி இப்படி பல லாங்குவேஜுக்கும் இசையமைச்சிருக்கிறாரு. ஸோ இசைக்கு மொழியே இல்லை, அது எல்லைகளை கடந்தது அப்படின்றது இந்த 2 பேர் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த 2 சூப்பர் ஹிட் சாங் கேட்க போகிறோம். மீண்டும் கோகிலா, இது மறுபடியும் பாலு மகேந்திரா சாரோட படம். மீண்டும் கோகிலா படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது. கண்ணதாசனின் வரிகளில், இசைஞானியின் இசையில். அதைத் தொடர்ந்து கரும்புவில் அப்படின்ற ஒரு படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது. எம்ஜி வல்லபன் அவர்களின் வரிகளில், இசைஞானியின் இசையில். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. மோகன பொன்னரையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். மோகன பொன்னரையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன். சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான். உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோ பூமலை போலவே கள்ளத்தனம் என்னடி, எனக்கோர் காவியம் சொல்லு என்றார். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போலேதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. शाबाश पहले
மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன். வெள்ளிப்பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன். பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன். காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன். மோதும் விரகத்திலே செல்லம்மா. சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி. பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி. செல்லம்மா பேசவும் தோணுதடி. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ஏசுதாஸ் இளையராஜா காம்பினேஷன். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ரதியோ விதியின் பிரிவில் மதனோ ரதியின் நினைவில். உறவின் சுகமே இரவே தருமே காதலர் தேவனின் பூஜையின் நாளில். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். இளம் கன்னியர் மேனி காதல் ராகம் பாடியே ஆடவர் நாடும் அந்த பார்வையில் தானோ காமன் ஏவும் பாணமோ. நானே உனதானே நாளும் சுபவேளை தானே. மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். காலையில் தோழி நகக்கோலமும் தேடி காண நாணம் கூடுதே. மங்களமேளம் சுகசங்கம தீபம் காமன் கோயில் பூஜையில். நானே உனதானே நாளும் சுபவேளை தானே. மீன்கொடி
தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். ரதியோ விதியின் பிரிவில், மதனோ ரதியின் நினைவில், உறவின் சுகமே இரவே தருமே, காதலர் தேவனின் பூஜை நாளில் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு கேஜே யேசுதாஸ் மற்றும் இசைஞானி இளையராஜாவின் காம்பினேஷனில் உருவான பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து சுமார் 1000 பாடல்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இசையமைப்பாளர் இந்த ஒரு பாடகரை வைத்து இவ்வளவு பாடல்கள், மெலடி அப்படின்னா அது கேஜே யேசுதாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா மைண்டில் எப்பவுமே ஃபிக்ஸ் ஆகிருப்பார். ஆனால் சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா சில ஜாலியான டப்பாங்குத்து பாடல்களும் இசைஞானி இளையராஜா யேசுதாஸ் சாருக்கு கொடுத்துருக்குறது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா வச்ச பார்வை தீராதடி, நிறைய ரஜினிகாந்த் படங்களில், அதுக்கப்புறம் சிந்து பைரவி படத்துலலாம் ஒன் ஆஃப் த எவர் கிரீன், காலம் தாண்டி சில பாடல்கள் அப்படின்னா அது சிந்து பைரவி படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையுமே குறிப்பிட்டு சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நடிகர் கமல்ஹாசன் நிறைய பாடல்களை இன்றைக்கி பாடிக்கிட்டு இருக்காரு. நடிகர் கமல்ஹாசனும் முதல்ல பாடச் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஜே யேசுதாஸ் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு. நான் சும்மா ஏதோ பாடிட்டு இருந்தேன், வீட்டிலலாம் பாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு யேசுதாஸ் சொன்னார், கமல் நீங்கள் நல்லா பாடுறீங்களே, ஒய் டோன்ட் யூ ட்ரை, ப்ளீஸ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கமலே அதை சிரித்து சொல்லியிருப்பார், நல்லா மாட்டி விட்டோம், இதை நம்பி போய் இவனும் பாடியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யேசுதாஸ் சார் வீட்டில் போய் சிரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யேசுதாஸ் சாருடைய பெருமையை பற்றி கமல் ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு சுவாரஸ்யமான பல பின்னணிகள் கொண்ட யேசுதாஸ் சார் இளையராஜா காம்பினேஷனில் உருவான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் இளமை கோலம். இந்த படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது, இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து நெற்றிக்கண் படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடியது, இசைஞானியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி. வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி. தேவியே வந்தனம், பூசவா சந்தனம். வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி. எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். எங்க பார்த்தாலும் ஒன்ன போல தோற்றம் முன்னால தோணும். என் கையோரம் நீ வந்தாலே என் சந்தோஷம் மேல போகும். காணாமலே கண் தேடுது கண்ணே நீ என்னோடு மாமா. வச்ச பார்வை தீராதடி, மச்சாங்குடி மாறாதடி. தேவிய வந்தனம், பூசமான சந்தனம்.
சொர்க்கத்திலேத்தும் உங்கண்ணாலே நீ பார்த்தாலே நான் ஏதேதோ மாறி போவேன். மாறாதது மாறாதது ஆஹா பொண்ணோட மோகம். பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி. தேவியே வந்தனா பூசவா சந்தனா. பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இளையராஜா ஏசுதாஸ் பாடல்கள். ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம். தெய்வீகமே உறவு. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். மணியின் ராகம் ஒரு கோவில் மணியின் ராகம். ஒரு வானில் தவழும் மேகம் பறந்தோடும் நாள் இன்று தான் கண்களே. ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம். தெய்வீகமே உறவு. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். இடையும் கொடியும் குலுங்கும் நடையும் மொழியும் எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை. இலை மூடும் வாழை பருவம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம். தெய்வீகமே உறவு. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம். லா 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 லா.
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னைக்கு கேஜே ஏசுதாஸ் மற்றும் இசைஞானி இளையராஜாவின் காம்பினேஷனில் உருவான பாடல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாக கேட்டோம். நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோதான பாடல்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கேஜே ஏசுதாஸரோட வாழ்க்கையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இவர் ஹிந்தியிலையும் பல பிரபலமான பாடல்களை பாடியிருக்கிறாரு. ஒரு சமயம் ரவீந்திர ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரபலமான இசையமைப்பாளர், அவருக்கு வந்து பார்வை தெரியாது. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களான், பார்வை வந்தால் நீங்கள் யாரை முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீந்திர ஜெயின் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு ரவீந்திர ஜெயின், பார்வைன்னு ஒன்று எனக்கு கிடச்சிச்சின்னா முதலாக நான் பார்க்க வேண்டியது கேஜே ஏசுதாஸ் அப்படின்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு கேஜே ஏசுதாஸோட திறமையை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இசையமைப்பாளரும் கொண்டாடினாங்க. அதை மிகச்சிறப்பாக கொண்டாடியவர் நம்முடைய இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா. அவர்களுடைய பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறொரு கலைஞர்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, tata, bye bye. This is RJ Mana signing off.